கர்த்தருடைய வார்த்தை அளவில்லாத ஆச்சரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காட்டிக்கொண்டே இருக்கும். அது அல்ல குறையாதது, அது தோண்ட தோண்ட குறையாதது. இன்றைக்கும் குறைவில்லாத தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் மாற்றிவிடும். 2 தீமோத்தேயு 1:7 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். என்றைக்காவது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பயமுமே இருக்கக்கூடாது, பயமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை கொடுக்கவே இல்லை. ஆனால் பைபிளில் நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு ஒரு சில பயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஹெல்த்தி ஃபியர்ஸ், ஆரோக்கியமான பயங்கள். அவைகள் என்ன பண்ணுன்னா உங்களை பாதுகாக்கும். ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பதாகவே அதிலிருந்து தப்பி செல்வதற்கு, உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அவ்விதமான ஆரோக்கியமான பயங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அதே நேரத்தில் பிசாசும் என்ன பண்ணுவான்னா அநேக விதமான தேவையில்லாத பயங்களை உங்கள் வாழ்க்கையில் தருவான். ஃபியர் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிஜமாய் தோன்றும் பொய்யான ஆதாரங்கள், போலியான ஆதாரங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அநேக நேரத்தில் பிசாசு என்ன செய்வானா உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறத போல பொய்யான போலியான ஆதாரத்தோடு அவன் நிஜமாய் தோன்றும்படிக்கு செய்வான். அதை நாம் பார்க்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நம்ம வாழ்க்கை குறித்ததான பயம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பிசாசு கொண்டு வருகிற பயம். அநேக நேரத்தில் வாழ்க்கையை குறித்ததான பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், தோல்வியின் பயம், இப்படிப்பட்ட தேவையில்லாத பயங்களை பொய்யான ஆதாரங்களுடன் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருவான். அதை பார்த்து நம்மளும் அதற்கு பயப்பட்டு தேவனுடைய வார்த்தையை மறந்து போய்விடுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் பயத்திற்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். God has not given the spirit of fear, he has given us the spirit of faith. அவர் பயத்திற்குரிய ஆவியை நம்மளுக்கு தரல, விசுவாசத்திற்குரிய ஆவியை தந்திருக்கிறார். விசுவாசம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய பக்தி, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த பக்தியை குறிக்கிறது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்திற்குள்ள பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் இருக்கிறது. You have to confront the spirit of fear. பயத்தின் ஆவியை நீங்கள் எதிர்க்க வேண்டும். பயம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, ஃபீலிங் கிடையாது, அது ஒரு ஆவி. அதை நீங்கள் எதிர்க்க வேண்டும். You have to confront it. So next time when fear knocks at your door, send faith to answer. அடுத்த தடவை உங்கள் வாழ்க்கையின் கதவை பயம் தட்டும் பொழுது அதற்கு பதிலளிப்பதற்கு நீங்கள் பக்தியை அனுப்புங்கள். உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை அனுப்புங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற பலனையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் அனுப்புங்கள். பயம் நிஜம் கிடையாது, உங்களுக்குள்ள இருக்க பக்தி விசுவாசம் தான் நிஜமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து பயப்படும் பொழுது அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கிற பக்தியை உடைக்கிறது, சிதைக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எதை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா நிஜமானதை பற்றி கொள்ள வேண்டும். அது விசுவாசம். இன்றைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற நிஜமான விசுவாசத்தையும் பலனையும் அன்பையும் அந்த தெளிந்த புத்தியையும் நீங்கள் பற்றி கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இன்னொரு நாள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதிர்கொள்ளுகிற எவ்விதமான பயமாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் நிஜமல்ல அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் முன்னேறி செல்வதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமே ஜெயமாக இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தின் நாள், வெற்றியின் நாளாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.